இன்றைய நேர்காணலுக்கு நம்முடன் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் கோவை மாவட்டத்தின் ஒரு தலைவருமான சி சரவணன் சார் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த அறிவியல் இயக்கம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இருக்கு இல்லையா, இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கினது? சரியா சொல்றாங்கன்னா 1980களில் துவக்கப்பட்டது. 1987 நடந்த மிக பெரும் துயரம் இண்டஸ்ட்ரியல் ஆசார் சொல்லுவாங்க, போபால் விவசாய கசிவு. அதன் விளைவு என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு சிறு அறிவு மக்களுக்கு ஒரு சிறு அறிவியல் அறிவு இருந்ததுன்னா அதுன்னு பெரும்பாலும் தப்பிச்சிருக்கலாம். அங்க தெரிஞ்ச போது என்ன பண்ணாங்க, அறிவியலை மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் இந்த நிகழ்வை மாநிலமும் கொண்டு வரக்காக ஏற்பாடு பண்ணினா அது மாநிலம் முழுவதும் இன்னைக்கு வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நடந்திருக்கு இல்லையா? இது சந்திர கிரகணம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதா இல்ல அறிவியல் சம்பந்தப்பட்டதா? இல்ல அது இது சரித்திரமா பார்ப்போம். அறிவியல் இந்த அளவுக்கு வளராத ஒரு காலத்துல ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால சந்திர கிரகணம் என்பது அறிவியல் பூர்வமா அவங்களுக்கு தெரியாது. இப்போ அன்றைக்கு அவங்களுக்கு இருந்து என்ன அறிவு இருக்கோ அதை வச்சு அவங்க ஒரு இன்டர்பிரட் பண்றாங்க, இப்படி இருக்கான்னு யோகிக்கிறாங்க. அப்படி யோகிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, ராகு கேது இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல ஏன் அந்த மறையுது திடீர்னு வரும்போது. இது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா இது ஆன்மீகத்தோட சம்பந்தப்படுத்தி பாக்குறதுக்கான காரணங்கள் என்ன புரியல உங்களுக்கு. இல்ல இந்த மனித சமூகத்துல ஆரம்ப காலத்துல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்மீகம் மித்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மெத்தாலஜின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகளாவியாகவே உண்மை ஒரு கதை இருக்கு. இந்த சந்திர கிரகணத்துக்கு பின்னாடி நிறைய கதைகள் சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்தியா ஒரு ஆன்மீக நாடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்த ஆன்மீகம் சம்பந்தமா பார்ப்பதனோட தவறு என்ன? ஆன்மீகம் அப்படின்னு சொல்ல வரல, தவறுன்னு சொல்ல வரல. அன்றைய அறிவுக்கு அவர்கள கூறப்பட்ட அந்த விளக்கங்கள் தெரியாது. சரியான ஏதோ ஒரு சொல்லி குழந்தைக்கு நம்ம சொல்லி ஏதோ ஒரு சமாளிப்போம், அதே மாதிரி அவங்க சமாளிக்கலாம். ஆனா இது இல்லாம அறிவியல் வளர்ந்துருக்காங்க. அந்த ஜோதிடம் இதெல்லாம் இல்லாம ஜோதிடம் 1600களில் 605 வரைக்கும் ஜோதிடம் தான் அறிவியல். யாரெல்லாம் வானத்தை பத்தி அப்சர்வ் பண்ணாங்களோ அவங்க ஜோதிடம் தான் இருந்திருக்காங்க. 1600 ஆண்டுகளுக்கு பின்னால் என்னன்னா அது ரெண்டா தெரிஞ்சிருது. ஏன்னா வானியல் வளர்ந்துட்டே வருது, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வளர்ந்துட்டு சோதிடம் அங்கேயே நின்றுது. அன்றைக்கு அவங்க தெரிஞ்சது ஒரு 8 கிரக கோள்கள் தான்: புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி. அப்புறமேல 8ன்னு சொல்றது என்னன்னா இந்த இதற்கு சூரியனையும் நிலவையும் கோள்களா நினைச்சாங்க. அப்படி ஒரு 9 கோள்கள் கணக்கு போட்டாங்க. ஆனா ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பூமி தான் மையம், நம்ம கண்ணு அப்படிதான் தெரியும், மையமா இருக்கும்போது சுத்தி வருது அங்க. ஆனா அன்றைக்கும் சில அறிஞர்கள் அப்படி வளர்க்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஆரியப்பட்டா முக்கியம், இந்தியாவில் ஆரியப்பட்ட முன்னாள் சொன்னார். இல்ல, கோள்கள் பூமி சுற்றி வர்றதில்ல சொல்லியிருக்காரு. ஆனா பெரும்பான்மை மக்களுடைய எண்ணங்கள்னா பூமி சுத்தம். இப்போ அறிவியல் வளர வளர இந்த குறிப்பாக தொலைநோக்கிகள் வந்த பிறகு மேற்கொண்டு ஆய்வு செய்யும் போது சில விளக்கங்களை கிடைக்குது. அதுக்கு சில விளக்கங்கள்லாம் கலீலியோ போன்றவங்களை விளக்கம் கொடுக்குறாங்க. மையம் பூமி கிடையாது, சூரியன் தான், சூரியனை சுற்றி தான் வருது. அப்படி சுற்றி வர ஏன் அப்படி சொன்னா, அப்படி சுற்றி வரதுனாலதான் புதனுக்கு நிலவு போல தேய்பெரிய வளர்ப்பு, புதனுக்கு கூட தேய்பெரிய வளர்ப்பு அமைப்பு வர காரணம். எப்படி நிலவு பூமி சுற்றி வரும்போது தேய்பெரிய வளர்ப்பு வருது, பூமி நிலவு வர்றதுனால அதே மாதிரி நிலவு அப்புறம் புதன் அப்படிதான் பூமி சூரியன் சுற்றி வரும்போது அது ஒளிப்படுற இடத்துல சுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிழல் வரும், அதோட சொந்த நிழலே வரும். அப்ப மறைஞ்சு போகும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்க எப்படி தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. திரும்ப ஒரு ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் திரை மாதிரி உருவாகி இது இப்ப பூமி புதனும் இது வெள்ளியும் சூரியனை சுற்றி வரும்போது வந்தால் மட்டுமே இது நிகழ்வு இருக்க முடியும் அப்படின்ட்டு இன்டர்பிரட் பண்ணி தான் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா சூரியன் தான் மையம், பாக்கியெல்லாம் சுற்றி வருது. இப்போ நம்ம கணக்கு போட்டோம்னா நம்ம இந்திய இதுல சந்திரனுடைய பிறப்பு 4 வகையா சொல்றாங்க.
4 சந்திரன். சொல்றாங்க. பிறப்புக்கு 4 வகையான பிறப்புகளை சொல்றாங்க. அதே மாதிரி மற்ற நாகரிகங்களிலும் கதைகள் இருக்குது. ஆனா அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 400 இந்த பூமியும் சூரிய மண்டலம் உருவாகி 460 கோடி ஆண்டுகள் ஆகுது. இந்த 460 கோடி ஆண்டுகள்ல ஆரம்ப காலத்துல இந்த பூமி சூரியன்லாம் உருவாகும் போது 3 வகையான கருதுகோள் இருக்கு. ஒண்ணு வந்து பூமி உருவாகும் போதே அந்த சூரிய மண்டலத்தை டஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்த கோள்களா ஆகுது. அப்படி கோள்களா ஆகும்போது நிலவும் அது மாதிரி ஒரு சின்ன கோளா உருவாயிருக்கலாம்ங்கிறது ஒரு கருதுகோள். இன்னொரு கருதுகோள் என்னன்னா, இந்த மாதிரி வெளியிருந்து ஒரு நிலவு பூமியை சுற்றி வரும்போது பூமி என்ன பண்ணா தன்னுடைய ஈர்ப்பு விசையால் பிடிச்சிட்டு வச்சுங்கிறது இன்னொரு கருதுகோள். ஆனா பெரும்பான்மையான அறிவியல் அறிஞர்களுக்கு சொல்றது என்னன்னா, இப்படி உருவாகி கொண்டிருக்கிற காலத்துல பூமி அதான் ரொம்ப சாஃப்ட், என்ன சொல்லுவாங்க, மோல்டா இருக்குது, உருகி மோல்டா இருக்கிற காலத்துல செவ்வாய் அளவுக்கு ஒரு 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 கோள், அதை வந்து அதுக்கு ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க, தியான்னு ஒரு பேர். அந்த தியா கோள் வந்து பூமி மேல் மோதும் போது பூமி வந்து சிதறிய தூள்கள் இருக்குங்கல்ல, சிதறல் வந்து கூடிதான் பூமி ஆச்சு, நிலவ ஆச்சு அப்படின்ட்டு இன்றைக்கு பெரும்பான்மையான அறிவியல் ஒத்துக்கிறாங்க. மற்ற 2 கூற்றையும் சொல்றவங்க இருக்காங்க. பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றது இந்த 2வது தியா கான்செப்ட், தியா கருதுகோள் இருக்குங்கல்ல, தியா கருதுகோளை தான் ஏத்துக்கிறாங்க. அப்ப எது நம்ம உண்மையில அன்றைக்கு இது என்னன்னா, இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கதைகள் வந்து அங்கங்க உருவாயிருக்கலாம், ஒரே இடத்துல இருக்காது. அங்கங்க உருவாகும். அங்க இருக்க மக்கள் அவங்க ஒரு கதை உருவாக்குவாங்க, இங்க இருக்க மக்கள் இங்க ஒரு கதை. இப்ப வந்து அறிவியல் சார்ந்து வந்து எதையும் நம்பாம ஆன்மீகம் சார்ந்து நிலை பெற்று இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கருத்து ஒரு மனசுக்குள்ள பதிஞ்சிச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் வெளியே வராது. நம்ம இப்ப நம்மளுக்கு சிலம் வயதில் நமக்கு என்ன கருத்துக்கள் நமக்கு போதிக்கப்படுறதோ அது பெரும்பாலும் அதே தான் இருக்கும், அது மாறாது. ஒரு அளவுக்கு வந்து நம்ம தாய் தந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓரளவுக்கு மேல நம்ம வளர்ந்து வந்த பிறகு நம்ம கல்வியும் வெளி உலகத்துடைய தொடர்பு நம்மளுடைய கருத்தில் கொஞ்சம் மாற்றும். அதே மாதிரிதான் அன்னைக்கு வந்து அன்றைக்கு நிலைமை அதுதான். அறிவியல் சார்ந்து நம்ம எதையுமே பாக்குறது கரெக்டான விஷயமா இருக்கும். நிச்சயமா இருக்கும். ஆனா அறிவியல் ஆன்மீகம் தான் அதை விட நிலை பெற்றிருக்க மாதிரி இருக்கு. இப்ப வரைக்கும் என்ன ஆன்மீகத்தை தவறு கரெக்ட் நம்ம அறிவியல் எங்கேயுமே சொல்றது. அறிவியல் விஷயோட வேலை என்னன்னா, இதுதான் யதார்த்தம், இதுதான் நிஜம், இப்படிதான் நடக்குது அது சொல்றது மட்டும் அறிவியலோட வேலை. அது சரியா தவறா சொல்றது அறிவியலோட வேலை இல்லை. அதை புரிஞ்சுக்க வேண்டியது மக்கள். இப்ப மக்கள் வந்து பொதுவா எப்படி இருக்காங்கன்னா, இப்ப சந்திர கிரகணம் நடக்குது இல்லையா, அப்ப வந்துட்டு இந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வெளியே வரக்கூடாது, அதுக்கு பிஃபோர் ஒரு 4 hours முன்னாடி சாப்பிடணும், அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்கல்ல. இது எப்படி, இது உண்மையா இல்ல இதை பத்தின புரிதல்? உண்மை இல்லை. ஏன்னா சூரியன் மறையும் போது சூரியனுடைய கதிர்கள் நம்ம மறைஞ்சு போகுது இல்லையா, அப்ப நமக்கு ஏதாச்சும் மாற்றம் உருவாகுதா? இரவு மாலை நேரத்துல மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது, ஏதாச்சும் மாற்றம் உருவாங்க. அதே மாதிரி காலையில மெல்ல மெல்ல வயசாகும் போது நம்ம உடல்ல மாற்றம் உருவாங்க. அதே மாதிரிதான் சூரியன் நடுவில் இருக்கும்போது நில ஒளி கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கும் போது சூரியனுடைய அந்த ஒளிக்கு வந்து பூமிக்கு வர்றது மறைக்கப்படுது. அது எந்த மாற்றங்களும் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த கதிர்வீச்சுகள் வந்து பட்டா இந்த மாதிரி ஆகுன்ற ஒரு சூரியன் வந்து அனைத்து வகையான கதிர்வீச்சும் வருது. நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய கதிர்கள் சொல்றோம்ல, அந்த லைட் ரேஸ் தவிர காஸ்மிக் ரேஸ் வருது, அல்ட்ரா ரேஸ் வருது, இன்ஃப்ராரெட் ரேஸ் வருது, ரேடியோ வேவ்ஸ் வருது, மைக்ரோவேவ்ஸ், இத்தனை வந்து அங்கிருந்து வந்துதான் இருக்கு. நிலவு மறைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மறைக்குது, புதிதாக எந்த ஒரு ரேஸ் வரப்போகுது, எப்பவும் வந்துகிட்டு இருக்கிற அந்த கதிர்கள் தான் வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் மறைக்குது, மறைஞ்சு போன பிறகு திரும்பி வந்துடுது. அது எந்த ஒரு மாற்றமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இல்லை. அன்றைக்கு ஒரு பயம், அதுதான் அது வந்து அந்த பயத்துல இருக்கு. இப்ப வந்து நீங்க என்னதான் சொன்னாலுமே என்ன இப்போ அப்படிதான் இருக்காங்கன்னா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ வீட்டெல்லாம் கிளீன் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிற குடும்பங்கள் தான் இருக்குது. இப்ப நான் பிறந்து வளர்ந்த போது எங்க வீட்டுல நானே பார்த்தேன், எங்க வீட்டுல வந்து அருகம்புல்ல கொண்டு வந்து சமையல் பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்க எல்லாம் போட்டு மூடி வைப்பாங்க. அது நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுல எதுவும் நடக்கிறது இல்லை. என்னை சுத்தி இருக்க பல வீடுகள் நடக்கிறது இல்லை. ஒரு மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது.
இன்னும் சிலர் வந்து அந்த பழைய இது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அவங்க மீண்டும் அறிவியலை புரிந்துவிட்டு வருவாங்கங்கிற நம்பிக்கை அறிவியல் இயக்கத்துக்கு இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீக ரீதியா செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, அவங்க அறிவுக்கு அன்றைக்கு ஒரு காரணம் இருக்குன்னு கேளுங்க. அன்றைய அறிவை வச்சு நம்ம பார்க்கணும். நாம குறையா சொல்லல. அவங்க அந்த அந்த மக்களுடைய அறிவு வளர்ச்சியினாலதான் இன்னைக்கு அடுத்து நம்ம மேல வந்திருக்கோம். அன்றைக்கு அவங்களுக்கு புரிதல் என்னன்னு அந்த புரிதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அதை வந்து சப்போர்ட்டு கட்டுறாங்க சிலர்லாம். தவறான முன்னுதால் கொண்டு வராங்க. இப்ப எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆன்மீகம்ன்ற பேர்ல வந்து பிற்போக்குத்தனமான எண்ணங்கள் சிந்தனைகள்ல தான் அவங்க இது பண்றாங்க. இப்ப அறிவியல் ரீதியா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நான் பிற்போக்கு முற்போக்குன்னு நான் சொல்ல வரல. நானு தவறான ஒரு புரிதல் தவறான புரிதல் இல்லைன்னு சொல்றேன். தவறான புரிதல் சொல்ல முடியாது. சரியான புரிதல் இல்ல சொல்றேன். புரிதல் இல்லாதனால அதான் தவறான புரிதல்ங்கிற அர்த்தம் மாறி போயிடும். சரியான புரிதல் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சரியான புரிதல் இல்லாதனால இந்த மாதிரி பிரச்சனை. இது மக்களிடையே வந்து இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அறிவியல் அந்த மனப்பான்மை போய் சேரல. அதனால நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லயே என்ன போட்டிருக்காங்கன்னா 15AH ஒரு சப்கிளாஸ் சேர்த்துருவோம். அதுல வந்து ஒவ்வொரு குடிமகனுடைய இது என்னன்னா தன்னோட அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தி கொண்டுங்கிறது முக்கியமான கடமையா வச்சிருக்காங்க. நமக்கே கடமை வச்சிருக்காங்க. ஆனா அந்த கடமை வலியுறுத்துறது அறிவியல் இயக்கத்துடைய பணியாகவும் இருக்குது. ஒரு இடத்துல நம்ம அப்படிதான் சொல்றோம். அறிவியலா சிந்திக்குங்க. அறிவியல் நாம எது தப்பு கரெக்ட்னு சொல்றோம். அறிவியலுக்கு அதோட வேலை கிடையாது. அறிவியல் வேலை இது தப்பு தவறுன்னு சொல்ல கிடையாது. அறிவியல் வேலை என்னன்னா இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம் சொல்றதுதான் வேலை. அதை தெரிந்து புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் தன்னை மாத்திக்கணுங்கிறதா நாங்க அறிவியல் இயக்கத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். இதுக்கான எந்த மாதிரியான விழிப்புணர்வு கொண்டு போகலாம், நடவடிக்கைகள் எடுக்கலாம் மக்களிடையே வந்து விழிப்புணர்வு கொண்டு வர? நிறைய நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த ஒளிமறைப்புன்னு சொல்லக்கூடிய கிரகணம் வரும்போது அதை ஒற்றிய கருத்துக்களை பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு நான் கொண்டு போறோம். பப்ளிக்ஸும் கொண்டு போறோம். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பப்ளிக்ஸும் கொண்டு போறோம். சில இடங்கள் வந்து அதே மாதிரி நிழல்லா நாள்னு சொல்லியிருக்கோம். நம்ம சூரியன் நம்ம மேல கடந்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து நிழல் விழுவாது. மற்ற எல்லா நாளும் நிழல் வரும். குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல அந்த மதியத்துல அது உச்சியில இருக்கும்போது அந்த நிழல் அது பூமி திரை இருக்கும். பூமி திரைக்கு மேல இருக்கும்போது நம்ம இடத்துக்கு நம்ம இதுல வந்து அந்த சூரிய உதயமும் சூரியமும் நம்ம இதுக்குள்ள வரும்போது நம்ம ஏரியாவில் வந்து அந்த நிழல் வராது. அந்த உச்சி வெயில் இருக்கும். அந்த நேரம் மாறும். கரெக்டா 12 மணி சொல்ல முடியாது. நம்ம கணிதத்துக்கு 12 மணி வச்சிருக்கோம் கணக்குக்காக. அது நேரங்கள் கொஞ்சம் மாறும். இந்த ராகு கேது வர்றதுனாலதான் இந்த இது ராகு கேதுங்கிறது என்னன்னா நம்ம பூமி வந்து ஒரு கதை சொல்றாங்க. பூமி வந்து சூரியனை சுத்திட்டு வருது. அதுக்கு ஒரு அந்த பாதையுடைய வடிவம் அந்த பாதை பரப்பு இருக்குங்க. அதை பரப்புன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிலவும் பூமி சுத்திட்டு வருது. அதுக்கு ஒரு பரப்பு இருக்கு. அந்த சுற்று அந்த பாதையோட பரப்பு இருக்குல்ல. இந்த 2 பரப்பும் ஒரு 5 டிகிரி ஒண்ணுக்கு சாய்ந்திருக்கு. இந்த 5 டிகிரி சாய்ந்திருப்பதாலதான் இந்த ஒவ்வொரு அமாவாசைக்கும் நமக்கு வந்து சூரிய கிரகணம் வரும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சூரிய கிரகணம் இது நிலவு இது வரும். நிலவு மறைப்பு வரும். அப்படி வர்றதில்லை. காரணம் என்னன்னா இந்த 5 டிகிரி சாய்வுனால எல்லா நேரத்திலும் ஒரே கோட்ல அமைச்சதான் நிலவு வரும். சூரியன் பூமி நிலவு அல்லது சூரியன் நிலவு பூமி இந்த 3 ஒரே கூட்டம் அமையும் போதுதான் அதோட நாள் கரெக்டா அடுத்த இது மேல வரும். ஒரே சூரியனுக்கு அடுத்து பூமி இருந்து நிலவு இருந்ததுன்னா ஒரே நிலவுகள் அமையும் போது பூமியின் நிலவின் மீது இருந்து சந்திரகிரகணம் உருவாகும். அதே மாதிரி சூரியன் நிலவு பூமி இருந்ததுன்னா ஒரே நேர்கோட்டில் அமையும் போது இந்த நிழல் வந்து நிலவுனால மறைக்கப்பட்டு பூமியின் மீது விழுகும் போது சூரிய கிரகணம். அந்த வேர்வு எப்ப அமையும்னா இந்த ரெண்டு தளங்களும் ஒரு 2 இடத்துல மீட் ஆகும். அந்த வட்டத்துல 2 இடத்துல மீட் ஆகும். அந்த 2 இடத்துக்கு வரும்போது மட்டும்தான் இந்த 3மே ஒரு இடத்துல வரும். அப்போ வருஷத்துக்கு 2 முறைதான் சூரிய கிரகணமும் சந்திரகிரகணம் உருவாகும். சந்திரகிரகணம் வந்து பெரும்பாலும் உலகத்துல அனைத்து ஏரியா பெரும்பாலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
ஏன்னா அது பூமியோட பெருசுங்க, மிகப்பெரிய நிலங்கிறதுனால நிலவை மறைக்கிறதுக்காக. அதான் நிலவோட அந்த மறைப்பு கூட யாருக்கு ஆரம்பிச்சு முடியறதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேல ஆரம்பிச்சு முடியும். ஆனா சூரிய கிரகணம் அப்படி வராது. சூரிய கிரகணம் வந்து நிலவு வந்து சின்னது, பூமியோட சின்னது, பூமி பெருசு. அந்த நிலம் சின்ன நிழல் விழும்போது பூமிக்குள்ள நகரும் போது ஒரு அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல அதோடைய நிழல் நகராது. அதே மாதிரி எல்லா இடத்தும் ஒரே நாள்ல தெரியாது, எல்லா இடத்தும் ஒரே நாள் தெரியாது. ஏதோ உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல கிரகம் நடந்துட்டு இருக்கும், மற்ற இடத்துல இல்லாம இருக்கலாம். இப்ப நமக்கு நேற்று நடந்த சூரிய கிரகம் கூட தென்னிந்தியா நடக்க தெரியாது. அஸ்ஸாம் அந்த வடகிழக்கு மாவட்டங்கள் இருக்கு, மாநிலங்கள் இருக்கு, அங்க நல்லா தெரியும். இங்க பார்த்துருக்காங்க, எங்க நம்ம தமிழ்நாடுல கொடைக்கானல பார்த்துருக்காங்க. காரணம் என்ன, கொடைக்கானல் உயரத்தில் இருக்கு. அந்த உயரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்றபடி நம்ம மாதிரி சமுதாயத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது தெரியும் போது அந்த நிலவு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். இங்க நம்ம கொடைக்கானல் வந்து பார்க்கும்போது நிலம் மேலிருந்து பார்க்கும்போது நிலவு அந்த நம்ம நம்ம தகைந்து பார்க்கறோட கொஞ்சம் கீழே தான் வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க பார்க்க முடியும். அதுக்கு நிறைய இந்த கதைகள் சொல்றதுக்கு என்ன சொல்றாங்க? கதைகள் இந்த 2 தான்மா. இதுக்கு வந்து அவங்களுக்கு உலக அளவுல இதுல இதை குறிச்சு நிறைய கதைகள் இருக்கு. இதுக்கு கூட நீ ஏன் நிலவுக்கு சந்திரகிரகணம் வந்து 2 கதையா இருக்கு. ஒரு கதை என்ன சொல்றாங்கன்னா, தேவர்களும் அசுரர்களும் பாத்திரங்களை கடைஞ்சப்போ அமிர்தம் வந்தப்போ அமிர்தத்தை 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. 2 பேரும் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வரதான் நம்ம பகிர்ந்துக்கலாம். அப்படி கான்ட்ராக்ட் பண்ணும் தேவர்கள் வந்து அழினியாட்ட ஆடுறாங்க, ஏமாத்துறாங்க. என்னன்னா மிஷு வந்து மோகினி வாசம் போட்டு போய் அந்த அசுரர்களை எல்லாம் மயக்கி பண்ணிடுறாருன்ட்டு. அதுல ஒரு அசுரன் மட்டும் பார்த்துட்டு அவர் தான் போய் குடிச்சுறாரு. இந்த குடிச்சிருக்கிறத வந்து நிலவும் சூரியனும் நான் சொல்றேன், நிலவும் சூரியனும் பார்த்துட்டு விஷ்ணுகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க ஒருத்தர் குடிச்சிட்டான். உடனே விஷ்ணு சக்கராயத்தை தூக்கி வீசி அவன் கழுத்தை வெட்டிட்டாங்க. கழுத்தை வெட்டிட்டா என்ன ஆகுதுன்னா 2 எடுக்குள்ள போயிடும். அது ஒரு தலையும் பாம்புடைய தலையும் ஒரு பாம்பு உடலமா இருக்கு. அவங்க அந்த அமிர்தத்துக்கு கொடுக்கணும் சாக மாட்டாங்க, 2 உயிரோடு தான் இருக்கும். அதுதான் இந்த கதை. இந்த கதை சொல்ல அதுதான் ராகு கேது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பழி வாங்குறதுக்காக வருஷத்துக்கு 2 வாட்டி வந்து அவங்க மூழ்கிடுறாங்க, கதை உருவாக்குறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது இல்லையா? அறிவியல் ராகு கேதுக்கு இப்போ ஜோதி எடுத்தா அது ஒரு கோள்களா கணக்கெடுப்பது. ஜோதி இடத்துல நான் சொன்ன 9 கோள்கள் கிடையாது. அன்றைக்கு நம்ம கண்ணுல என்ன பார்த்தோம் மாத்தோம். அன்னைக்கு கண்ணுல பார்த்தது புதன், சுக்கிரன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி. என்னாச்சு 5. அப்புறமேல சூரியன் 6, இது நிலவு 7. மிச்சம் 2 யாருன்னு கேட்டோம்னா இந்த ராகு கேது இருக்காங்க. ராகு கேது வந்து கோள்கள் கிடையாது. கேட்டா சாயா கிரகம் பார்த்தா நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. அங்க நிறைய கிடையாது. நிழலையும் உருவாக்கும் நிழல் கிரகம்ட்டாங்க. நான் அந்த 2 எதுன்னா நான் சொன்னேன்ல, அந்த நிலவுடைய சுற்றுப்பாதையும் பூமியோட சுற்றுப்பாதையும் 2 ஒண்ணு வெட்டிக்கிறது. 5 டிகிரி சாய்வுனால அந்த 2 வெட்டக்கூடிய 2 பகுதி தான் நோட்ஸ் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அந்த 2 புள்ளிகளை தான் ராகு கேது இருக்கிறாங்க. நீங்க ஜோதிடத்தை பாத்தீங்கன்னா ராகு கேது வந்து ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஜோதிட கட்டம் பார்த்துங்க, 12 கட்டம் இருக்கும். அதுல பல ஒவ்வொரு கட்டம் யாரா இருக்கு என்ன இருக்குன்னு போடுவாங்க. அப்படி இந்த ராசிக்காரர்கள் வந்து இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அது எந்த அளவுக்கு சரி? அதுக்கு இது வந்து நான் சொல்றதை விட என்ன யார் சொல்லலாம்னா கெப்லர் இருக்காங்க. கெப்லர் வந்து அவர்தான் முதல் வந்து இந்த கோள்கள் வந்து நீள்வட்ட பாதையில போயிட்டு இருக்குன்னு சொன்னவர். அவர் வந்து ஒரு ஜோதிடம் எழுதுறவர், ஜாதகம் எழுதுறவர், மிகச்சிறந்த ஜாதகம் எழுத்தாளர். அதே நேரத்தில் மிக சிறந்த அஸ்ட்ரானமர் கூட. அவர் ஜாதகம் எழுதினாலும் இதனால இந்த விளைவுகள் உருவாகுது, நல்ல விளைவுகள் தீவிர, அதனால நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை இல்லைன்னு எழுதிட்டாரு. என் மீது எனக்கு சந்தேகம் இருக்குன்னே எழுது. யார் நான் சொல்லல, அன்றைக்கு வந்து மிக சிறந்த அறிவியலாளர் ஒருத்தர் ஜோஹனஸ் கெப்லர், கலிலியோடைய காலத்துல வாழ்ந்தவர்.
அவர் சொல்லிருக்காரு இதெல்லாம் எனக்கு இதே இதுமே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி. அது தவறான கருத்துக்கள் தான். இப்ப வந்து ஆன்மீகம் வந்து அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயமா அதை இருக்கு. நம்ம தலையிடக்கூடாது. ஆனா பட் அதை வச்சுட்டு இங்க நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா தவறா வந்து இது பண்றாங்கல்ல, இந்த மாதிரி அறிவியல் சார்ந்து வந்து அவங்களை சிந்திக்க விடாம இத பத்தியே பேசிட்டு நிறைய பேர் இப்ப சமூக வலைதளத்துல நிறைய விதமான கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துட்டே இருக்காங்க. இந்த மக்களை வந்து முன்னோக்கி செல்றதுக்கான ஒரு இதே இல்லாம அந்த மாதிரியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் தவறான வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுது. அதன் மீது அவங்க ஒருவேளை அதனால அவங்களுக்கு பலன்கள் இருக்கலாம், மறைமுகமான பலன்கள் இருக்கலாம். அதனால அவங்க தலைகள் அந்த மாதிரி வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த பலன்கள் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அவங்களோட சுய லாபத்திற்காக பண்ணக்கூடாது. இல்ல பெரும்பாலும் சுயநாட்டுங்க சிலர் தெரியாம நம்பியே செய்யறவங்க உண்டு. எல்லாரையும் நம்ம கூட சொல்ல முடியாது. சிலர் வந்து இது முழுக்கவும் நம்புறவங்க உண்டு, மனப்பூர்வம் நம்புறவங்க உண்டு. அது சிலர் வந்து தெரிஞ்சே இது தவறுன்னு தெரிஞ்சே அதை பரப்புறவங்க உண்டு. ரெண்டு வகையான இருக்காங்க. இது தெரிஞ்சே பரப்புறவங்க இருக்காங்க, அவங்க தான் மிக மிக மோசமானவங்க. தெரியாம அவங்க ஏற்றுக்கிட்டவங்களுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க நம்ம வழி நம்ம அறிவியலை சொல்லி அவங்கள மாற்ற முடியும். ஆனா தெரிஞ்ச செய்யறது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தெரிஞ்சே செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பின்னால அதனால பலன்கள் ஏதோ இருக்கலாம். அதிகார பலன்கள் இருக்கலாம், பொருளாதார பலன்கள் இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பலன்கள் இருக்கலாம். அதனால அவங்க செஞ்சுருப்பாங்க. ஓகே சார், தொடர்ந்து நீங்க வந்து இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பண்ணணும்ட்டும் நாங்க வந்து எங்க சேனல் சார்பா கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.